ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஏசிபி மேனுஃபேக்சர்டு product A at the rate of 80 pieces per hour. So the company has been producing and selling 1,60,000 units annually since last 5 years. So 1 hourக்கு 80 pieces, 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவலாக பார்த்தீங்கன்னா 1,60,000 இதுதான் நார்மலாக அந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. However, during the current year, the company was able to produce 1,46,000 units only. But current year level of produce ஆகுது 1,46,000 மட்டும் தான் ப்ரொடக்ஷனில் இருக்கு. The company's annual fixed overheads for the current year amounted to 5,84,000. The company works on single shift only at 8 hours per day and 6 days a week. The company had declared 13 holidays. The quarterly preventive maintenance and repairs work involved 77 hours. Calculate the maximum practical, normal, and actual capacities for the current year in terms of hours. ஸோ இப்போ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி என்ன, நார்மல் கெப்பாசிட்டி, ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு கேட்டுருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம்ங்கிறது இப்போ எப்படி 1 டேயில் 24 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இருந்தால் 24 ஹவர்ஸை நீங்கள் 25 மாற்ற முடியாது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ 24 ஹவர்ஸ். ஸோ அதே சினாரியோ தான் இங்கே கம்பெனியை பொறுத்தவரையிலும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே உங்களுக்கு எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ 1 இயர் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அசிம் 365 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 டேக்கு 8 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வில் பி 365 days in a year into 8 hours a day. So 2,920 hours வந்துட்டு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 24 டேஸ் 24 ஹவர்ஸ் ஒரு டேல இருக்குன்னா, இப்போ நான் படிக்கணும் அப்படின்னா 24 ஹவர்ஸும் படிக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இல்லை தூங்குற நேரம், நம்ம ரெஃப்ரெஷ் ஆகுற நேரம் அதெல்லாம் போக தான் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா சண்டேஸில் ஒர்க் பண்ண மாட்டோம், ஹாலிடேஸ் எதாவது இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் போக மீதி தான் நம்ம ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டின்றது இப்போ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நான் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருக்கேன் 2,920 ஹவர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது ஐடில் டைம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை லெஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஐடில் கெப்பாசிட்டியை நம்ம லெஸ் பண்ணுவோம். ஐடில் கெப்பாசிட்டி எதால் வருது அப்படின்னு பார்ப்போம். லைக் சண்டேஸ். ஸோ சண்டேஸ்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ சண்டேஸ் எத்தனை சண்டேஸ் இருக்கு, இங்கே 52 சண்டேஸ் டியூரிங் த கரண்ட் இயர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 52 இன்டூ 8, ஸோ 416. ஸோ 416 ஹவர்ஸ் இங்கே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ஹாலிடேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 13 ஹாலிடேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 13 ஹாலிடேஸில் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். தட் இஸ் 13 இன்டூ 8, இதை நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் டைமில் எனக்கு ப்ரொடக்ஷன் வராது. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் வந்துட்டு 77 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது குவார்ட்டர்லி, ஓகேங்களா? ஸோ மொத்தம் 1 இயர்ன்னு பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே 77 ஹவர்ஸ் வருது எனக்கு. ஸோ குவார்ட்டர்லி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே வரும். ஸோ 4 குவார்ட்டர்ஸ் இருக்கு. ஒரு ஒரு குவார்ட்டருக்கு 77, சரிங்களா? ஸோ 4 இன்டூ 77, ஸோ 308 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ டோட்டல் ஐடில் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 828 ஹவர்ஸ் வந்துட்டு ஐடில் டைமாக போயிடும். ஸோ இதில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் இந்த 828 போச்சுன்னா 2092, இதுதான் என்னோட ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டியாக இருக்கும்.
ஸோ இப்போ ப்ராக்டிகல் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நார்மல் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இப்போ யூசுவலாக இவங்க எல்லா வருஷமுமே 1,60,000 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 1 ஹவருக்கு 80 பீஸுன்ற ரேட்டில். ஸோ நார்மல் கெப்பாசிட்டியை பொறுத்தவரையிலும் என்னோட நார்மல் எக்ஸ்பெக்டட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ டிவைடட் பை ப்ரொடக்ஷன் பர் ஹவர். ஸோ இங்கே நார்மல் எக்ஸ்பெக்டட் வந்துட்டு 1,60,000 ப்ரொடக்ஷன் பர் ஹவர் வந்துட்டு 80 யூனிட்ஸ் பர் ஹவர். ஸோ 2000 ஹவர்ஸ்ன்றது தான் என்னோட நார்மல் கெப்பாசிட்டி. பட் இங்கே நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1,46,000 ஹவர்ஸ் யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆக்சுவல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்துட்டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எப்படி நார்மல் எக்ஸ்பெக்டட் ப்ரொடக்ஷன் வச்சு போட்டோமோ இங்கே வந்துட்டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் டிவைடட் பை ப்ரொடக்ஷன் பர் ஹவர். ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே 1,46,000 யூனிட்ஸ் தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஒரு ஹவருக்கு 18 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1,825 ஹவர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஐடல் கெப்பாசிட்டி ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 828 அப்படின்ட்டு. ஸோ இது ஐடல் கெப்பாசிட்டி ஹவர்ஸ் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க கம்ப்யூட் ஹவர்லி ரேட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் ஓவர் ஹெட் ரேட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த கெப்பாசிட்டிஸ் கம்ப்யூட்டட் அட் 1 ஹவர். ஸோ ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா எனக்கு 5,84,000. ஸோ இது ரெக்கவரி ரேட் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் பர் ஹவருக்கு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு நார்மல் கெப்பாசிட்டி ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே நம்ம போடலாம். ஸோ ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி நார்மல் கெப்பாசிட்டி ஆக்சுவல் கெப்பாசிட்டிக்கு. ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்றது 2,920 ஹவர்ஸு. ப்ராக்டிக்கல் இஸ் 2092. நார்மல் வந்துட்டு 2000. ஆக்சுவல் வந்துட்டு 1,825 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எனக்கு ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஓவர் ஹெட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு ஸோ ஃபிக்ஸட் ஓவர் ஹெட் வந்துட்டு எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,84,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 5,84,000. ஸோ இப்போ எனக்கு அப்போ இங்கே ஓவர் ஹெட் ரேட் பர் ஹவர் நம்ம போட போகிறோம் இல்லையா. ஸோ இதுக்கு அப்போ ஃபார்முலா என்னவா இருக்கும் ஃபிக்ஸ் ஓவர் ஹெட் டிவைடட் பை ஹவர்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே 5,84,000 டிவைட் பை 12,920னா 200 rupees பர் ஹவர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டிக்கு அதே மாதிரி 5,84,000 டிவைட் பை 2092 நம்ம போட்டோம்னா 279.16ன்னு வச்சுக்கலாம் நீங்க. ஸோ அதே மாதிரி நார்மல் கெப்பாசிட்டி 5,84,000 டிவைடட் பை 2,000. ஸோ 292 rupees பர் ஹவருக்கு உங்களுக்கு ஓவர் ரெக்கவரி ரேட்டா இருக்கு. ஸோ ஆக்சுவலுக்கு வந்துட்டு 320 rupees பர் ஹவர். ஸோ இது வந்துட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ராப்ளம் நீங்கள் தியரியில் பார்த்துருப்பீங்க. பட் ப்ராப்ளமாக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். பட் அந்த தியரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது ஈஸியாகவே இருந்துடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். SB Limited maintains integrated accounts of cost and financial accounts. ஸோ இன்டிகிரேட்டட் மெயின்டைன் பண்ணுறது காஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியலும் சேர்த்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். Journalize the following transaction in the books of the firm. ஸோ இது வந்துட்டு உங்கள் புக் டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜேர்னல் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரா மெட்டீரியல் நரேஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட். ஸோ கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எப்பவுமே பர்ச்சேஸ்க்கு என்ன என்ட்ரி போடுவோம் கம்பைன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் நமக்கு.
ஸோ இதுல வந்துட்டு என்னன்னா ஃபினான்ஷியலை பொறுத்தவரையிலும் எனக்கு பர்ச்சேஸ் டு கிரெடிட்டர்ஸும் போடுவோம். ஸோ இங்க ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட போறீங்க. ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெட்டார், ஸோ எவ்வளவு 8 lakhs. இது கிரெடிட் பர்ச்சேஸ்ன்றதால டு கிரெடிட்டர்ஸ். ஸோ கம்பைன்ட் என்ட்ரின்றதால நம்ம கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு போடுறோம், இன்டிகிரல் அப்படின்றதால. ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட் டைரக்ட் மெட்டீரியல் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு இஷ்யூ பண்ணுறீங்க. ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் டெட்டர்ஸ், இங்கே ப்ரொடக்ஷன்ன்றது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதை தான் நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட். ஸோ எவ்வளவு இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 6 lakhs டூ எங்கேருந்து இப்போ நான் வாங்கின இது வந்துட்டு மெட்டீரியல் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். தட் மீன்ஸ் ஸ்டோர்ஸில் இருக்குது. ஸோ இதுலேருந்து எனக்கு போகுது. ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் வரும். ஸோ 6 lakhs. நெக்ஸ்ட்டு வேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4,80,000 பே பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு 30% இன்டைரக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேஜஸ்க்கான என்ட்ரி போட்டுடுவோம். ஸோ வேஜஸ் பே பண்ணுறோம். ஸோ வேஜஸ் எல்லாமே கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுன்னு இங்கே நம்ம சொல்லுவோம். ஸோ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெட்டார் 4,80,000 டூ நம்ம இதை கேஷாக பே பண்ணுறோன்றதால கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடலாம். ஸோ 4,80,000. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30% வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்ட் வந்துட்டு நமக்கு ஓவர் ஹெடுக்கு போகும். டைரக்டாக ப்ரொடக்ஷனுக்கு ரிலேட்டட் வந்துட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு போகும். ஸோ இப்போ இதில் இன்டைரக்ட் வந்துட்டு எவ்வளோன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட். ஸோ எவ்வளோ வரும், 4,80,000ல் 30% 1,44,000 டூ வேஜஸ். ஏன்னா வேஜஸ் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி டெபிட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ 4,80,000க்கு 30% போட்டுருக்கோம். அப்போ இந்த ரிமைனிங் 70% இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ 4,80,000ல் 70%, that is 3,36,000 to wages control account போகும். 4,80,000க்கு இது 70%. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் டு ப்ரொடக்ஷன் 3,36,000. ஆப்வியஸ்லி அந்த 70% 3,36 தான், அதுதான் அவங்க திரும்பவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆயிருக்கு. தட் இஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் ஒரு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எல்லாமே சேம் தான். ஸோ 3,80,000 நீங்கள் எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிருக்கு. ஸோ இங்கே நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெட்டார் 3,80,000 டூ இப்போ நம்ம பே பண்ணுறோம், இன்கர் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு. ஸோ 3,80,000. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுன்னு போவோம். ஸோ டெட்டார் 3,80,000 டூ எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்கர் ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரி, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி. எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான் நம்ம போடுறோம். ஸோ 3,80,000. ஸோ இப்போ இதில் இன்னொன்று ஜஸ்ட் ஒரு சின்ன இது, மேனுஃபேக்சரிங் ஒரு சார்ஜ் டு ப்ரொடக்ஷன் 3,60,000 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம 3,60,000 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ இந்த 20,000 இன்னும் அங்கே பேலன்ஸாகவே இருக்கும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் 3,60,000 வரும்.
So next, selling and distribution cost 80,000. So selling and distribution overhead, control account, debtor 80,000 to cash. First cash incur ஆகுறதுக்கு cash. So 80,000. நெக்ஸ்ட் தான் டிரான்ஸ்பர் என்ட்ரி. இப்போ இதுக்கு டிரான்ஸ்பர் எவ்வளோலாம் சொல்ல, ஸோ ஃபுல்லாகவே நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கு போகும் நமக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அக்கவுண்ட் டெட்டார் 80,000 to selling and distribution overhead control account 80,000. நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அட் காஸ்ட். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸில் உங்களுக்கு அதாவது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. முடிஞ்ச உடனே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து எங்கே போகும்? ஃபினிஷ்டுக்கு போகும். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ 8 lakhsக்கு காஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு வருது இல்லையா? ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்துட்டு டெபிட்டில் வரும். ஸோ ஃபினிஷ்டு கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெட்டார் 8 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ 8 lakhsக்கு போட்டுடுவோம். To work in progress control account 8 lakhs. So debtors இப்போ இங்க சேல்ஸ் வந்துட்டு 11,60,000. ஸோ சேல்ஸ்ன்றது இங்க டெபிட் சேல்ஸ் சாரி கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இங்க டெட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 11,60,000 டு இப்போ இங்க சேல் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு சேல்ஸ் வந்துட்டு நமக்கு எங்கே போகும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் இம்பாக்ட் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் 11,60,000 வரும். நெக்ஸ்ட் ரிசிப்ட் ஃப்ரம் டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ் கிட்ட இருந்து நமக்கு ரிசிப்ட் வருது 2,76,000. ஸோ டெட்டாஸ் கிட்ட இருந்து வருது. அப்போ கேஷ் எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ கேஷ் வந்துட்டு டெபிட்ல வரும். எவ்வளோ? 2,76,000 டு யார் கொடுக்குறா? டெட்டாஸ் கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் த கிவர் 2,76,000 டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபோர்த் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ரிலேட்டடான ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்வெல் ஹாஸ்பிட்டல் ரன்ஸ் ஏ டயபெட்டிக் கேர் சென்டர் in a hired building. The DCC consists of 50 beds and 10 more beds can be added if required in emergency. So further information regarding DCC is as under rent per month, supervision, nurses, ward boys சொல்லியிருக்காங்க எவ்வளோன்ட்டு. Doctors were paid 2,50,000 per month on the basis of number of patients attended and the time spent by them. So other expenses for the year are as follows. So repairs, food to patients, variable, other services to patients, laundry charges, எந்தெந்த வேரியபிள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மெடிசன்ஸ், other fixed expenses, administration expenses allowed. So it is estimated that 150 days in a year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 150 டேஸில் வந்துட்டு 50 days ஆர் ஆக்குபைடு, மீதி வந்துட்டு 40 beds ஆர் ஆக்குபைட் ஃபார் 80 days ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the hospital hired 750 bed days at a charge of 100 per bed day to accommodate the flow of patients. However, this does not exceed more than 10 extra beds over and above the normal capacity of 50 beds on any day. சொல்லிருக்காங்க. Hospital requires on an average 1,500 per day from each patient. ஸோ அவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ராஃபிட் என்ன, கான்ட்ரிபியூஷன் பர் பேஷண்ட் என்ன, பிரேக் இவன் பாயிண்ட் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதுவும் நம்ம டெக்ஸ்ட் புக் சிமிலர் ப்ராப்ளம் தான். அதே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஆப்ரேட்டிங் காஸ்டிங்கில் இதே ப்ராப்ளம் இருக்குது. 2022 ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இது எப்படி நம்ம போடலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேஷண்ட் டேஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம்.
So number of பேஷண்ட் டேஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே ஆவரேஜாக வந்துட்டு 50 பெட்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ 50 பெட்ஸுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 150 டேஸ் இன் இயரில் 50 பெட்ஸ் ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ 50 இன்ட்டு 150. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 7500 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 40 பெட்ஸ் வந்துட்டு 80 டேஸ்க்கு ஆக்குப்பை ஆகுது. ஸோ 40 இன்ட்டு 80. ஸோ இது ஒரு 3200 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா பெட் பார்த்தீங்கன்னா 750 மொத்தமாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வந்துட்டு 750. ஸோ எனக்கு டோட்டலாக 11450 பெட் டேஸ் பேஷண்ட் டேஸ் இருக்கு. ஸோ டோட்டல் இது. இப்போ இதில் எனக்கு ப்ராஃபிட் எல்லாமே கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ப்ராஃபிட் எல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் எல்லாத்தையும் நான் போட்டுடுறேன். ஸோ வேரியபிள் காஸ்ட்டு இதில் வந்துட்டு வேரியபிள் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு வர்றது வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபீஸு 2,50,000. இது வந்துட்டு அந்த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வேரியபிள். ஸோ எனக்கு இயர்லி நான் போடணும். ஸோ டாக்டர்ஸ் ஃபீ 2,50,000 to 2,50,000 into 12. ஸோ 30 lakhs இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ரிப்பேர்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸடு. ஓகே, ஃபிக்ஸடில் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபிக்ஸடில் வந்துட்டு எனக்கு ரிப்பேர்ஸு ஸோ ரிப்பேர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 90,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 90,000 as it is. ஸோ நெக்ஸ்ட் ஃபுட் டு பேஷண்ட்ஸ் வேரியபிள். ஸோ 8,80,000 வேரியபிள். ஸோ 8,80,000. நெக்ஸ்ட் அதர் சர்வீசஸ் டு பேஷண்ட், இது வேரியபிள் 3 lakh. நெக்ஸ்ட் லாண்ட்ரி சார்ஜஸ், அதுவும் வேரியபிள் 6 lakhs. ஸோ லாண்ட்ரி 6 lakhs. நெக்ஸ்ட் மெடிசன் வேரியபிள் 7,50,000. அதர் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் 15 lakhs. ஸோ இதை ஃபிக்ஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் 12 lakhs. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 12 lakhs. ஸோ இப்போ இங்கே வேற என்னென்ன இருக்கு? ரெண்ட் இருக்கு 1,50,000 per month சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ரெண்ட் 1,50,000 per monthக்கு. ஸோ இன்ட்டு 12 நம்ம எல்லாமே இயர்லி போடுறோம். ஸோ அப்போ எனக்கு எல்லாமே இயருக்கு தான் எனக்கு தேவை. ஸோ இன்ட்டு 12. ஸோ 18 lakhs எனக்கு வரும். நெக்ஸ்ட் சூப்பர்வைசர் வந்துட்டு 2% 50,000 per month each. ஸோ சூப்பர்வைசர்ஸ் 15,000 per month. ஸோ இன்ட்டு 12 வரும் 2%. ஸோ இன்ட்டு 2. ஸோ 3,60,000. சாரி 50,000 per month. ஸோ 3,60,000 எனக்கு வராது. ஸோ அது கேல்குலேஷன் சேஞ்ச் பண்ணால் 12 lakhs வரும். நெக்ஸ்ட் நர்ஸ் பார்த்தீங்கன்னா 4% 30,000 ஈச். 30,000 4 பேர் இருக்காங்க. ஸோ இன்ட்டு 4 12 மாதத்துக்கு இன்ட்டு 12. ஸோ 14,40,000.
Next, ward boys is 6,000 per month, 4%. So ward boys 6,000 per month, 4% into 12. So 2,88,000 வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் வேறு என்னென்ன சார்ஜஸ் இது எல்லாமே மேலே இருக்கிறது எல்லாமே போட்டோம். ஸோ இது கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 100 பர் பெட் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் ஆகுது. ஸோ இது வேரியபிள் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா பெட்ஸ்ன்றதால. ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டோட காஸ்ட் ஹையர் சார்ஜஸ்ன்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ எனக்கு 750 பெட் தேவை. ஸோ இன்ட்டு 100. ஸோ இந்த காஸ்ட்யூம் நம்ம போட்டாச்சு. ஸோ மீதி எல்லா காஸ்ட்டும் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோட வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 56,05,000. வேறஸ் என்னோட டோட்டல் காஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் 75,18,000. ஓகே, இப்போ இங்கே எனக்கு கொஸ்டினில் வந்துட்டு ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க, பிரேக் ஈவன் கேட்டிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன்ன்றது என்ன, நமக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஸோ இங்கே சேல்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம இன்கம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் வந்துட்டு எவ்வளவு ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம 1,500 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ பேஷண்ட் டேஸ் வந்துட்டு 11,450 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்னுடைய டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஸோ 1,71,75,000 ஆகுது. ஸோ இதில் வேரியபிள் காஸ்ட் போக வருது எனக்கு கான்ட்ரிபியூஷன். ஸோ கான்ட்ரிபியூஷன் இஸ் 1,15,70,000 இஸ் மை கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் ஃபிக்ஸட் காஸ்ட் போக வருது என்னோட ப்ராஃபிட் இல்லைங்களா. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டை கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போடுறோம். ஸோ 40,50,000 வந்துட்டு என்னோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் நமக்கு. ஸோ இதுதான் எனக்கு ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கேல்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் பர் பேஷண்ட் டே கேட்டிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ டேஸ் இருக்குது, பேஷண்ட் டேஸ் 11,450. ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணனா 1,010ன்றது என்னோட கான்ட்ரிபியூஷன் பர் பேஷண்ட் டே. ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் பேஷண்ட் டே கேட்டிருக்காங்க. தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் 1,15,70,000 divided by 11,450. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். பர் பேஷண்ட் டே. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு 75,18,000 divided by 10.48. ஸோ 7,440. இது வந்துட்டு பேஷண்ட் டேஸ் ஓகேங்களா. ஏன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இது பேஷண்ட் டேஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ இதுவும் டெக்ஸ்ட் புக் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதில் ஒரு 7 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் தான். ஸோ நெக்ஸ்ட் 4B பார்க்கலாம். Mohit is a leading civil contractor who prepares his accounts on 31st March each year. He commenced a contract number 225 on July. So இது contract costing related problem. So following information சொல்லிருக்காங்க, material cost, labor cost, 4 months salary. Mission costing 2,60,000 remained in use on site for 2/5 of the year. So 2/5 of the year வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். Its working life is estimated at 7 years and final scrap value is 15,000. Yes, supervisor is paid 8,000 per month and has devoted 1/2 of his time on the contract. All other expenses amounted to 1,36,500. Material at site on 31st March 2023 cost 35,400.
The contract price is 20 lakhs. On 31st March 2023, two-thirds of the contract was completed. However, the architect gave certificate only for 50% of the contract price and 7,50,000 had so far been paid on account சொல்லிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு பிஎன்எல்க்கு கிரெடிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நான் போடுறேன் அப்படின்னா டெபிட் சைடில் எல்லா எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெபிட் சைடில் வரும். ஸோ டெபிட் சைடில் டூ மெட்டீரியல் 3,85,000. Next labor cost 4,45,600. Next 4 months salary 67,300. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே சூப்பர்வைசர் வந்துட்டு 8,000 per month டிவோட்டட் 1/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர்வைசர்து 1/2க்கு தான் இங்கே வருது. அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு எவ்வளோ அவரோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 per month இல்லைங்களா? ஸோ எவ்வளவு நாள் இந்த கான்ட்ராக்ட் இருந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்படியே இன்ட்டு 12 போடாதீங்க. இது ஜூலைல தான் இந்த கான்ட்ராக்டே கமெண்ட்ஸ் ஆகுது. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். ஸோ 9 மந்த்ஸ் தான். ஸோ இன்ட்டு 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். ஸோ இன்ட்டு 9 ஹாஃப்ன்றதால 1/2 நான் போட்டுக்கிறேன். ஸோ 36,000 எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ 8,000 இன்ட்டு 9 இன்ட்டு 1/2. ஸோ இது இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினரிக்கான டெப்ரிசியேஷன் இருக்குது. ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மிஷினரியை பொறுத்தவரையிலும் என்னென்னா 7 இயர்ஸ் அதோட யூஸ்ஃபுல் லைஃப். ஆனால் 2/5 ஆஃப் த இயர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டெப்ரிசியேஷன் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஸோ டெப்ரிசியேஷன் எப்பவுமே காஸ்ட் மைனஸ் உங்களோட ஸ்கிராப் வேல்யூ, அதுதான் டெப்ரிசியேஷனாக நீங்கள் அந்த வேல்யூவில் தான் டிவைட் பை யூஸ்ஃபுல் லைஃப்னு தான் போடுவோம் இல்லையா? ஸோ காஸ்ட் minus scrap value divided by number of useful years. ஸோ இதுதான் என்னோட ஃபார்முலா. ஸோ இங்கே காஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன 2,60,000 சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்கிராப் வேல்யூ வந்துட்டு 15,000 சரிங்களா? ஸோ 2,60,000 minus 15,000 divided by எவ்வளோ இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2,60,000 minus 15,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு you will get 2,45,000. ஸோ divided by 7. ஸோ 2,45,000 divided by 7 அப்படின்னு நம்ம போட்டோம்னா எனக்கு பர் இயருக்கு வந்துட்டு 35,000 பர் இயருக்கு. ஓகேங்களா? பட் இங்கே என்ன இருக்கு, இந்த மிஷினை 2/5 ஆஃப் த இயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 35,000 இன்ட்டு 2/5ன்ட்டு வரும் எனக்கு இங்கே. இந்த கான்ட்ராக்டுக்கான டெப்ரிசியேஷன் அப்போ 14,000 தான். ஸோ டெப்ரிசியேஷன் சார்ஜ் டு கான்ட்ராக்ட் இது. ஸோ 14,000 தான் எனக்கு டெப்ரிசியேஷனாக வரும். ஸோ டெப்ரிசியேஷன் இஸ் 14,000. ஃபைன். நெக்ஸ்ட் இதில் வேற என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் 1,36,500 சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் 1,36,500.
ஸோ இதுவும் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் அட் சைட் வந்துட்டு 35,400 சொல்லியிருக்காங்க. ஸோ இது க்ளோசிங். ஸோ பை மெட்டீரியல் அட் சைட் 35,400. ஸோ அப்ப எனக்கு மீதி இங்க இருக்க இதோட பேலன்சிங் ஃபிகர் தான் என்னோட மொத்த காஸ்ட்டுமே இல்லைங்களா? ஸோ பேலன்சிங் ஃபிகர் இது வந்துட்டு என்னோட டோட்டல் காஸ்ட் இல்லைங்களா? ஸோ இதுதான் என்னோட டோட்டல் காஸ்ட். தட் இஸ் பேலன்ஸ் கேரிட் ஆன். ஸோ இப்போ இது வந்துட்டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்ட்டு நம்ம இங்கே போடுவோம். ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,49,000. ஸோ மொத்தமாக எவ்வளோ எனக்கு காஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தனியாக பிரித்து காட்டுவோம். ஸோ இப்போ இதில் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நம்ம 2 ஐட்டமாக போடுவோம். தட் இஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஒன்று, சர்டிஃபைடு ஒன்று, அன்சர்டிஃபைடு ஒன்றுன்ட்டு கண்டுபிடிச்சு போடுவோம். ஸோ சர்டிஃபைடு எவ்வளோ, அன்சர்டிஃபைடு எவ்வளோ அப்படின்ட்டு போடுவோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு சர்டிஃபைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 20 lakhs. ஆனால் ஆர்கிடெக்ட் கேவ் சர்டிஃபிகேட் ஒன்லி ஃபார் 50% ஆஃப் த கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஸோ 50%னா 20 lakhs 50%, தட் இஸ் 10 lakhs. 20 lakhsக்கு 50%, தட் இஸ் 10 lakhs வந்துட்டு சர்டிஃபை ஆயிருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் வந்துட்டு எனக்கு அன்சர்டிஃபைடில் இருக்கும் இல்லையா, அது நம்ம எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ வந்துட்டு அன்சர்டிஃபைடு ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டினை பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா இங்கே 2/3 ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் த கான்ட்ராக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2/3 வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. தட் மீன்ஸ் இந்த 10,49,000ங்கிறது 2/3 ஆஃப் த கான்ட்ராக்டோட வேல்யூ. ஸோ 2/3ஓட வேல்யூ வந்துட்டு 10,49,000 அப்படின்னா ஃபுல் கான்ட்ராக்டோட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு பேலன்சிங் ஃபிகராகவும் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் எனக்கு ஹாஃப் வந்துட்டு சர்டிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது என்னோட ஃபுல் கான்ட்ராக்ட் வந்துட்டு 3ன்ட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் மீன்ஸ் 3/3 வந்துட்டு என்னோட ஃபுல் கான்ட்ராக்ட் வேல்யூ இல்லைங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு அப்படி கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது நான் கொண்டு வரணும் அப்படின்னா 10,49,000 இன்டூ டிவைடட் பை 2/3 இன்டூ 3/3ன்னு வரும். ஸோ அது ரிவர்ஸ் ஒர்க்கிங்கில் போகிறச்சு என்ன ஆகும், 10,49,000 3 இன்டூ 3/3 1 தான். ஸோ உங்களுக்கு ஒன்றும் இம்பாக்ட் இருக்காது. இந்த 2/3 வந்துட்டு என்ன ஆகும், 3/2 இங்கே மாறி இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் 15,73,500 வந்துட்டு டோட்டல் கான்ட்ராக்ட் ஒர்த். ஸோ இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சு போடலாம். அப்படி இல்லை இன்னொரு மெத்தட் வந்துட்டு என்னன்னா, இப்போ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 50% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மெத்தட் எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன, 50% வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. தட் இஸ் உங்களுக்கு 1/2 வந்துட்டு 50%ன்றது 1/2. ஸோ 1/2ன்னா 2/3ல 1/2 நான் லெஸ் பண்ணுறேன் அப்படின்னா மீதி வந்துட்டு உங்களுக்கு இதில் அன்சர்டிஃபைடாக இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸை ஃபிகராக கொண்டு வந்து அப்படி போடலாம். அதாவது இது வந்துட்டு 50% எவ்வளோ, அப்போ ரிமைனிங் எவ்வளோ அப்படி கொண்டு வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு 2/3ல ஹாஃப் வந்துட்டு போச்சுன்னா உங்களுக்கு இது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6ன்ட்டு வரும் இல்லைங்களா? ஸோ
ஸோ 1/6க்கு எவ்வளோ அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு போடலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்க எப்படி வேணா நீங்க போடலாம். ஸோ ஆனா பாயிண்ட் வந்துட்டு இதுதான். ஸோ 2/3 வந்துட்டு 10,49,000 அப்படின்னா எனக்கு சர்டிஃபிகேட் பண்ணாதது வந்துட்டு எவ்வளோன்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹாஃப் வந்துட்டு சர்டிஃபை பண்ணிட்டாங்க. தட் இஸ் 2/3 மைனஸ் 1/2 தட் இஸ் 1/6 வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 1,57,500ல 1/6 எவ்வளோன்ட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு நான் போடுறேன் அப்படின்னா இன்டூ 1/6ன்னு எனக்கு வரும். ஸோ அப்போ 2,62,250 வந்துட்டு அன்சர்டிஃபைடு. இப்போ இதுக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா போடணும் அப்படின்னா நீங்க 3/3 போடாம அப்படியே நீங்க போடலாம். 10,49,000 இது 2/3க்கு இவ்வளோன்னா 1/6 எவ்வளோ அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாவும் போடலாம். ஸோ 10,49,000 இன்டூ 3/2ன்னு வரும் இன்டூ 1/6. ஸோ ஸ்ட்ரெயிட்டா நீங்க போடணும்னா 2,60,000 இன்டூ 3/2 இன்டூ 1/6. ஸோ இங்க நான் 2 ஸ்டெப்பா பிரிக்கிறது. இந்த ஸ்டெப்ல ஒரே ஸ்டெப்பா கால்குலேஷன் நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி வேணாலும் போடலாம். பட் லாஜிக் இதுதான். ஸோ இது ஆக்சுவலி நீங்க பெர்சன்டேஜா வச்சு போட்டீங்கன்னா பாயிண்ட்ல போகும். அது மட்டும் தான் 2/3ங்கிறது பாயிண்ட்ல போகும். ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி டெசிமலாவே வர்றதால நீங்க இந்த மாதிரி 2/3 அப்படின்னு வச்சு போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ ஒர்க் அன்சர்டிஃபைட் 2,62,250. இதுதான் என்னோட ஒர்க் அன்சர்டிஃபைடு. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு 12,62,250. ஆனால் என்னோட காஸ்ட் எவ்வளோ இது வரைக்கும் இன்கர் ஆகுறது 10,49,000. ஸோ இதுதான் என்னோட நோஷனல் ப்ராஃபிட். பேலன்சிங் ஃபிகர் இஸ் நோஷனல் ப்ராஃபிட். ஸோ 2,13,250 எனக்கு நோஷனல் ப்ராஃபிட். இப்போ இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ 2/3 முடிஞ்சிருக்கு. இட் இஸ் மோர் தென் உங்களுக்கு வந்துட்டு 60% மேலேயே முடிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு நமக்கு ஃபார்முலா பிரகாரம் என்ன 2/3 ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னா நோஷனல் ப்ராஃபிட்ல 2/3 வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ notional profit into 2/3 into cash received by work certified. ஸோ இங்கே கேஷ் ரிசீவ்ட் பை ஒர்க் சர்டிஃபைடுன்ட்டு இந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L account. ஸோ இங்கே நோஷனல் ப்ராஃபிட் இஸ் 2,13,250 இன்டூ 2/3 இன்டூ கேஷ் ரிசீவ்டு. இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கேஷ் ரிசீவ் 7,50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 7,50,000 டிவைட் பை ஒர்க் சர்டிஃபைட் வந்துட்டு 10 lakhs. ஸோ 1,06,625 வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அப்போ டு P&L account 1,06,625 ஸோ இங்கே நோஷனல் ப்ராஃபிட்டுக்கு போக மீதி இருக்கிறது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லேயே எனக்கு இருக்கும். ஸோ அப்போ மீதி 1,06,625 எனக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கும். ஸோ ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒர்க் சர்டிஃபைடு அன்சர்டிஃபைடு இந்த கேல்குலேஷன் கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னா இதில் ஈஸியாக 7 மார்க் எடுத்துக்கலாம். அகெயின் இதுவும் உங்களோட டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம்.